இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுமாடவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே ஞானத்தை குழந்தைகளும் bind up all the broken wounds, cut every bondage, Father, mighty name of Jesus. கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரே எங்களோட உறவாடும் எங்களை வழி ஆவியானவரை வாருமையானது மேரி intercede for us, cover us with your blue mantle, Father of the mighty Jesus we pray. Amen. இன்னைக்கு முக்கியமான ஒரு அதிகாரத்தில் இருக்கின்றோம். திருப்பாடல் 102 நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முக்கியமா நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உடல் அளவுல சில காயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உடல் அளவுல உங்களுக்கு காயங்கள் எலும்பு உடைஞ்சிருச்சு, இல்ல உங்களுக்கு ஒரு கையில ஒரு காயம் வந்துருச்சு, ரத்தம் ஒழுகுது அப்படின்னா நமக்கு பேண்டேட் எல்லாம் போட்டு நம்ம அது தொடச்சு சரி பண்ணிடுவோம். ஆனா அது காயம் ஆறுவதற்கு ஒரு நேரத்தை கொடுக்கும். ஆனா நமக்கு கண்ணுக்கு புலப்படாத பல காயங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு வருகின்றது. கஷ்டமான சில வார்த்தைகள் நமக்கு எதிராக பேச, சில வார்த்தைகள் நமக்கு எதிரான நம்ம செயல்கள், நமக்கு எதிராக நடந்த செயல்கள், நம்மளை ஏமாற்றின சூழ்நிலைகள், ஆழமான காயங்கள், நம்மளை விடப்பட்ட சூழ்நிலைகள், உள்மன காயங்கள் நமக்கு நிறைய இருந்திருக்கு. உள்மன காயங்கள் நிறைய இருந்திருக்கு. நம்மள குழந்தையிலிருந்து பல பேருக்கு அம்மா வயிற்றிலிருந்து சில பேருக்கு காயங்கள். நேற்றுக்கு ஒருத்தவங்களுக்கு வழி நடத்தும் போது அவங்க அம்மா பால் வழியாக, தாய்ப்பால் வழியாக அவங்களுக்கு சில காயங்கள் அவங்க பெற்று இருக்கின்றார். தாய்க்கு பல விதமான காயங்கள் கணவர்கிட்ட இருந்து. பல நேரத்தில் நம்ம இந்த விதமான காயங்கள், உள்மன காயங்களை நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. சரீரத்தில் இருக்கின்ற காயங்கள் நம்ம அந்த அளவுக்கு நம்ம காயங்கள் இருக்கு அப்படின்னா காட்டுறதுக்கு நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. உள்மன காயங்களை நம்ம யாருக்கும் காட்டாம ஒளித்து வைத்து, அது மாதிரி ஒரு காயமே இல்லை அப்படின்னு சொல்லி முகமூடியை போட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி போயிடணும். அது அப்படியே காணாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆனா அது காணாம போவது கிடையாது. காணாம போற ஒரு காயங்கள் கிடையாது. இந்த காயங்கள் அது ட்ரீட் பண்ணாத இன்ஃபெக்ஷன். நோய்கள் வந்தா என்ன நடக்கும்? காயங்கள் இருந்தா என்ன நடக்கும்? இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது மாதிரி மற்றவர்களை நம்ம எந்த விதத்தில் பார்க்கின்றோம், நம்ம ஏமாற்றப்படும் போது மற்றவர்களோட நம்ம எப்படி பார்க்கிறோம், அவங்களோட இருக்கின்ற உறவு எப்படி, நமக்கே நம்மளை பத்தியே சில குற்ற உணர்வுகள் சில நேரத்துல வருகின்ற, நமக்கு சில நேரத்தில் நம்மளையே பிடிக்கல, கடவுளோட நமக்கு இருக்கின்ற உறவு, கடவுளையும் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு நம்ம இந்த உள்மன காயங்கள் நம்மளை கொண்டு செல்கின்றோம். இன்னைக்கு இந்த திருப்பாடல் 102 வைத்து நம்ம இதை தியானிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். திருப்பாடல் 102 4வது வசனத்திலிருந்து நம்ம 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். சரிங்களா? என் இதயம் புல்லை போல தீந்து கருகின்றது, என் உணவையும் நான் உண்ண மறந்தேன். என் பெருமூச்சின் பேரொலியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டி கொண்டன. நான் பாலிநில பறவை போல் ஆனேன், பால் நிலத்தின் ஆந்தை போல் ஆனேன். நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போல் ஆனேன். என் எதிரிகள் நாள் முழுதும் என்னை இழித்துரைக்கின்றனர். என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர். சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன், என் மது கலவையோடு கண்ணீரை கலக்கின்றேன். ஆமென். 4வது வசனத்தை ஒரு வசனமா நீங்க சிந்திக்க போறோம். இது வழியாக ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பேச விரும்புகின்றார். முதல் வசனம் 4வது வசனத்துல உள்ளம் நொறுங்கி இருக்கின்றதை அவர் உணர்கின்றார். திருப்பாடல் 102 4வது வசனம், உள்ளம் நொறுங்கி இருக்கின்றது, உள்மன காயங்கள்.
அதோட விளைவு என்ன? அவர் வந்து சாப்பிடுறது கூட மறந்துடுறாரு. உள்மன காயங்கள், இந்த பாரங்கள், வேதனைகள் அதிகப்படும் போது சில நேரத்துல நமக்கு சாப்பிடவே தோணாது. இந்த காயங்களின் விளைவாக சில பேருக்கு வந்து கோபம் அதிகப்படும் போது அவங்க அதிகமா சாப்பிடுவாங்க, தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது. சாப்பிடுறதுல ஒரு ஆறுதல் கண்டடைகின்றார்கள். அதுக்கு ஆண்டவர் தருகின்ற பதில் திருப்பாடல் 34 18வது வசனம். திருப்பாடல் 34 18வது வசனம் வாசிங்களா? உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆமென். ஆமீன். ஆனா ஆண்டவர் அருகில் இருக்கின்றார் நம்மளால உணர முடியலன்றதுனால நம்ம கடவுளை மறந்துடும். அவர் தரக்கூடிய இளைப்பாறுதலை நம்ம பெறுவது கிடையாது. அந்த காயங்கள் அப்படியே இருக்கு, நமக்கு ஒரு விடுதலை கிடைப்பது கிடையாது. ஆண்டவர்கிட்ட போகும்போது இந்த காயங்களோட வெளிப்பாடு, அந்த நம்ம வேற விட்டுறோம். வேறான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை இந்த காயங்கள் தான் முக்கியமான பிரச்சனை. இந்த காயங்களோட விளைவு அப்படின்றது கோபம், பலவிதமான தனிமை, அந்த பலவிதமான விளைவுகள் இருக்கு. அந்த விளைவுகள் தான் ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விளைவுகளுக்கு தான் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இது நம்ம எவ்வளோ பெரிய இடத்திற்கு நம்ம சென்றாலும் இந்த காயங்கள் நீங்காது. 5வது வசனத்தில் அவர் அழுகின்றார் அப்படின்னு போட்டிருக்கும். திருப்பாடல் 102 அழுகின்றார். அழுகிறார், அழுகின்றார், அழுகிறார். யாரு? யோசேப்பு. பழைய ஆகமத்துல யோசேப்பு, தொடக்க நூல் 45வது அதிகாரம் 1, 2 எடுத்து வாசி பாருங்க. யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் நல்ல நிலைக்கு செல்றாரு. ஆனா அந்த காயங்கள், அவரோட சகோதரர்கள் வழியாக வந்த காயங்கள், அவரோட அப்பாவை பிரிந்த காயங்கள், பிரிந்ததுனால தனிமையில் இருக்கின்ற காயங்கள், சிறைச்சாலையில வந்து அவர் புறக்கம் அளிக்கப்பட்ட, அடிமையாக விற்கப்பட்ட காயங்கள் எல்லாம் அவரை வந்து வேதனைப்படுத்துகின்றது. இந்த உள்மன காயங்களோட ஒரு வாட்டி ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்கிற அந்த செஷன் கேட்கும் போதே அந்த வேதனையை அவங்க வேதனையை விட்டு அவங்க அழுகின்றார்கள் செஷன் கேட்கும் போது. திருப்பாடல் தொடக்க நூல் 45 1, 2 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். கூக்குரலிட்டு அழுகின்றார். எந்த ஒரு நிலைக்கு போறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். சில பேர் வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்திருப்பாங்க. உனக்கு வந்து காசு இல்லை, நீ வந்து எவ்வளவு கேவலமா வந்து ட்ரெஸ் பண்ணி இருக்கிற, சின்ன வயசுல வந்து கேவலப்படுத்திருப்பாங்க. அந்த அவமானம் அது வந்து ஒரு வேதனையா இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ புதுசா ட்ரெஸ் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரு நிம்மதி இருக்காது. இன்னும் நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இன்னும் ஒரு மற்றவரோட பாராட்டை பெறணும் அப்படின்றத ஒரு நோக்கம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில். மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் 56 8வது வசனம். நம்ம கண்ணீர்கள், சில பேர் கண்ணீரோட தூங்க போறாங்க. ஆண்டவர் வந்து அந்த காட்சியில் காட்டுவார். அவங்க தலகாணி வந்து கண்ணீரோட தூங்க போகின்றார். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? ஆமென். குறிப்பீட்டில், ஆண்டவரின் குறிப்பீட்டில் நம்ம தலைமுடியின் எண்ணிக்கை என்றது மட்டும் கிடையாது, நம்ம கண்ணீரின் எண்ணிக்கையும் அவரிடம் இருக்கின்றது. நம்ம காயங்களை நம்ம அவர்கிட்ட கொண்டு செல்கின்றோமா, இல்ல நம்ம பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? பிரச்சனைகள் தீர்ந்தாலும் காயங்களுக்கு நம்ம வந்து ஒரு மருந்து கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனாலதான் 102வது சங்கீர்த்தனத்துல 6வது வசனத்துல என்னால தூங்க முடியல, நான் வந்து ஒரு இதை போல நான் தூங்க முடியலன்றாரு. 7வது வசனத்துல தூங்க முடியல, தூக்கம் வராது. நம்ம தூங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சில நேரம் தூக்கம் வராது. இந்த கவலைகள் தான், இந்த வேதனைகள் தான்
அவங்க செய்த விஷயங்கள் தான் நம்ம மனசுல வரும், தூக்கம் வராது. தனிமையை அனுபவிக்கும். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 1-7. தனிமையில் பல இடத்துல நீங்க பிபிலியத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான நோய்களுக்கு அவங்க இயேசு ஆண்டவரை தேடி வருவாங்க. ஆனா இந்த உள் மனக்காயங்கள் இருக்கின்றவர்களுக்கு இயேசு ஆண்டவரே தேடி வருகின்றார். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 1-7 வாசிக்கிறீங்களா? யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெதஸ்தா என்பது அதன் பொருள். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகின்றீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகின்றார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். ஆமேன். ஆமேன். அவரு எடுத்துக்கொண்டு நடந்தார். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், 6வது வசனத்துல உனக்கு இந்த நோய் நீங்கணுமான்னு கேக்குறாங்க. நீங்களும் நானுமா இருந்தா என்ன சொல்லுவோம்? எனக்கு இந்த நோய் நீங்களும் ஆண்டவரே தான் சொல்லுவோம். ஆனா 7வது வசனத்துல இவரு கொடுக்கிற பதில் என்னன்னு கவனிச்சு பாரு. என்ன பதில் கொடுக்கிறார்? எனக்கு யாரும் இல்லை, இந்த தண்ணியில போடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அவரோட வேதனை சரீர விதமான வேதனையை விட அதிகமாக இந்த தனிமையின் வேதனை தான் அதிகமா இருக்கு. எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு வேதனை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற அதிக வேதனை. இயேசு ஆண்டவர் வருகின்றது நம்ம சரீரத்தில் இருக்கின்ற இந்த வெளித்தோற்றமான வேதனைகள்ன்றது மட்டும் கிடையாது. நம்ம உள் மன காயங்களையும் அவர் சரிப்படுத்துவதற்காக தான் அவர் வந்தார். இது இன்னும் ஆழமாக இன்னைக்கு புரிந்து கொள்வோம், இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். நமக்கு சில நேரத்தில் நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. 8வது வசனம் திருப்பாடல் 102:8 என்ன போட்டிருக்கு? நமக்கு யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஒரு தனிமையில் இருக்கின்றோம். நமக்கு நம்மளை யாருக்கும் பிடிக்காது அப்படின்ற ஒரு சிந்தனை, பலவிதமான தவறான சிந்தனைகளுக்கு நம்ம வேதனையில் இருக்கின்றோம். திருப்பாடல் 102:8-9 வாசிக்கிறீங்களா? இயேசு அவரிடம், எழுந்து திருப்பாடல் 102:8-9. என் எதிரிகள் நாள் முழுதும் என்னை இழித்துரைக்கின்றனர். என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர். சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன், என் மது கலவையோடு கண்ணீரை கலக்கின்றேன். ஆமீன். என்னை யாரும் என்ன புரிஞ்சுக்கிறது, என்ன முழுமையா புரிஞ்சுக்கிறது யாருமே இல்லை. சில நேரத்துல நம்மளை பத்தியே நம்மளே ஐயோ நான் பாவம். சில பேர் எனக்கு லக்கு இல்லை, நான் ஒரு லக்கு இல்லாத ஒரு நபர் அப்படின்னு பலவிதமான தவறான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கின்றது நம்மளை பத்தி பிபிலியத்துல. அதனாலதான் இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தான் பெரும்பாலும் நிறைய வேலை இருக்கு. உடல் அளவை விட மனதளவுல இருக்கிற நோய்களுக்கு தான் அதிகமான இப்போ அவங்களுக்கு தான் அதிகமா வேலை. இயேசு ஆண்டவர் வந்தது காரணம் இந்த உள் மன காயங்கள். நம்ம கடவுளோட பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கும். சில பேர் சின்ன வயசுல தவறாக செக்ஷுவலா பயன்படுத்தப்பட்டிருப்பார்கள். அதனால அந்த செக்ஷுவலான பாவத்திற்கு அடிமையா இருப்பாங்க. அன்பை தேடி அலைகின்றவர்களாக இருப்பாங்க.
அதனாலதான் இயேசு ஆண்டவர் வந்த ஒரு காரணம் இதனால. நீங்க யாரும் தனிமையாக நீங்க மட்டும் அனுபவிக்கிற விஷயங்கள் கிடையாது. எனக்கு இந்த வேதனைகள்லாம் இருந்திருக்கு. அதனாலதான் இது இந்த ஒரு ஒரு செஷன் உள்மன காயங்களை பத்தி அரை மணி நேரத்துல எடுக்க முடியாது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே, எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு 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 எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். எனக்கு நடந்த சின்ன வயசுல ஒரு 20 வயசு இருக்கு. அப்போ நான் விப்ரோல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்பதான் ட்ரைனிங் நேரத்துல எல்லாரும் ட்ரெயினர் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ட்ரெயினர் எல்லாரோடையும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. அப்ப சில கேள்விகள் கேட்கும் போது ட்ரூத் ஆர் டேர், நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்ய வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு உண்மையை சொல்லணும். அப்ப அவங்க கேட்ட ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி, உன்னை ஆமா இல்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. தேவையில்லாமல் நமக்கு கோவம், எனக்கு அந்த மாதிரி கோவம் வந்துச்சு. உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அந்த அந்த நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு உள் மனதுல இருக்கின்ற வேதனை ஆண்டவர் அன்னைக்கு அந்த ஒரு கோபத்துக்கு, அந்த ஒரு சூழ்நிலையின் வழியாக என்னை சோதித்து பார்க்க ஆண்டவர் அழைத்தார். அந்த காயங்கள், உள்மன காயங்களுக்கு நமக்கு ஒரு ஹீலிங், அந்த ஒரு காயங்கள், அதுக்காக தான் இயேசு ஆண்டவர் வந்தார். திருப்பாடல் 147 3வது வசனம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக ஆண்டவரால மட்டும்தான் அதெல்லாம் சரிப்படுத்த முடியும். திருப்பாடல் 147:3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். ஆமேன். ஆமேன். அவர்களின் காயங்களை கடவுள் நல்ல தகப்பனாக ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு காயங்கள், எல்லா காயங்களும் எவ்வளவு ஆழமாக இருக்கட்டும், எவ்வளவு வருடங்களாக நீங்க அதை அனுபவிச்சதா இருக்கலாம். பல பேர் சில பேர் 60 வருடங்களாக, சில பேர் இன்னும் அந்த ஆள் இறந்திருப்பாங்க, ஆனாலும் அவங்களால மன்னிக்க முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, அமெரிக்காவில அவரோட ஒருத்தர் இறந்துட்டாங்க. இறந்ததுனால யாரு, எரிக்கா அவங்களோட கணவரை கொண்டதா அவங்க சொல்றாங்க, நான் மன்னிக்கிறேன். சார்ல்ஸ் அப்படின்றவரு, அவரு இறந்தவர் இந்த மாதிரி என் நிலையில இருந்ததுன்னா அவர் மன்னிச்சிருப்பார், அது மாதிரி நானும் மன்னிக்கின்றேன் அப்படின்னு அதை கேட்ட உடனே இவர் 60 வருஷமாக இவர் அப்பாவை கொன்றவரை இவர் மறக்கல, இவர் மன்னிக்கல. நான் இன்னைக்கு மன்னிக்கின்றேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கின்றார். இந்த காயங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம், அது கடவுளோட ஹீலிங், ஆண்டவரோட ஹீலிங் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு விஷத்திற்கு நம்ம உள்ளத்தில், நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இருக்காது. அந்த காயங்கள் எல்லாம் ஒரு காயங்களும் ஆறணும். நம்ம செய்கின்ற பாவங்களே சில நேரத்தில் நமக்கு ஒரு காயமாக இருக்கலாம். ஏசாயா 61:1-3 இயேசு ஆண்டவர் வந்த ஒரு மிகப்பெரிய அவரோட செயல்பாடு எல்லாமே இதுல போடப்பட்டிருக்கு. ஏசாயா 61:1-3 வாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஒதுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி, இங்கிலீஷ்ல அஃப்ளிக்டட்னு போட்டிருக்கு. அது ஒரு ஜெனரல் டேர்ம். இது வரப்போற விஷயங்கள் எந்த விதத்தில் அவங்க ஒதுக்கப்பட்டு இருக்கின்றார்கள், உள்ளம் நொறுங்கினோருக்கு, அதான் முதல் நபருக்கு முதலா மேனா யாருக்கு வராருன்னா இந்த உள்ளம் நொறுங்கினோருக்கு தான் அவர் வராரு. சில பேரோட கண்கள்ல பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வேதனையில இருக்கின்றார்கள் அப்படின்னு. உள்ளம் நொறுங்கினோருக்கு, நொறுங்கின உள்ளத்தோர் எல்லாருக்கும் அதான் நொறுங்கின உள்ளம் இருக்கு அப்படின்னா அதோட விளைவு என்ன இருக்கும்? அதோட விளைவு சில விதமான கட்டுகளில் அகப்படுவார்கள். அந்த கட்டுகள்ல இருந்து விடுதலைக்கு தான் இயேசு ஆண்டவர் அவர் அந்த அழுகை இருக்கும், அழுகைக்கு பதிலாக ஒரு விடுதலை அவருக்கு, தைலத்தை பூசுவதற்கு அவர் வருகிறார். எல்லாம் தெளிவா இருக்கும். அற்புதமான வசனங்கள் வாசனை. உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும்,
சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆமேன். ஆமீன். சில பேர்லாம் யோசிக்கிறாங்க, எனக்கெல்லாம் இதுல இருந்தெல்லாம் விடுதலையே கிடைக்காது அப்படின்ற தவறான சிந்தனைகள். அதுல ஆண்டவர் வார்த்தையிலிருந்து வருகின்ற சிந்தனைகள், எல்லா விதத்துல இருந்து எல்லா விஷயத்திலும் நமக்கு வந்து ஹீலிங் கிடைக்கும். நம்ம செய்கின்ற தவறு, இது 2 கொரிந்தியர் 7:1 எடுத்து வாசிக்கணும். அதுல போட்டிருக்கும், முழுமையான ஒரு ஹீலிங்காக தான் இயேசு ஆண்டவர் வந்தார். சில பேர் செய்யற தவறு என்ன அப்படின்னா, நம்ம வெளித்தோற்றமான சில பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் விடுதலையை நம்ம தேடும். உள்மன காயங்கள் ஆறுவதற்காக, ஒரு ஆறுதல் பெறுவதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறது கிடையாது. வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 7:1. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். ஆமேன். ஆமீன். நிறைவான எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு இயேசுவாண்ட ஒரு சமாரியனாக, சமாரியனின் ஓமையில பார்த்திருப்பீங்க, அவர் காயங்கள் எல்லாம் வந்து சரிப்படுத்துறாரு. அது மாதிரி சமாரியனாக வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய காயங்கள், எல்லா காயங்களும் சரிப்படுத்தணும் அவர் ஆசைப்படுறாரு. அது வந்து காயங்கள் ஆறல அப்படின்னா நமக்குள்ள அந்த வெறுப்பின் இது போகாது, வெறுப்பின் வேறு போகாது, கவலையின் அடிமையிலிருந்து நம்ம விடுபட மாட்டோம். ஹெப்ரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஹெப்ரேயர் 12:15. மன்னிக்க முடியாது நம்மளால. அந்த காயங்கள்ல இருந்து ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்குள்ள அந்த கோபம் விடாது, நம்ம ஒரு பொறாமை இருந்து நமக்கு விடுபெற முடியாது. ஹெப்ரேயர் 12:15 வாசிங்களா? உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். இந்த காயங்கள்னால நம்ம பல குடும்பங்களில் பிரிவினை, நம்மளால பிள்ளைகளோட கூட நம்மளால சரியா ஒரு உறவுக்கு வர முடியாது, நம்ம நண்பர்களோட நம்மளால நல்ல உறவுக்கு வர முடியாது. அதனால இந்த காயங்களை நம்ம சாதாரணமா இருக்கக்கூடாது. சில பேர் வந்து எப்படின்னா, அவங்கள வந்து யாராவது ஏமாத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் வந்து அவங்களால நம்ப முடியாது, ஆழமான உறவுக்கு செல்ல முடியாது. அதனால சில நேரத்துல அவங்க கணவர் மனைவியோட கூட அவங்களால நல்ல ஒரு ஆழமான உறவுக்கு செல்ல முடியாது, நம்ப முடியாது. பலவிதமான காயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிட்டே இருக்கலாம். ஆனா இதுக்கு என்ன பதில்? கடவுள் கிட்ட மட்டும்தான். நீங்க எவ்வளவு பெரிய சைக்காலஜிஸ்ட போனாலும் இது முழுமையான ஒரு ஹீலிங் கிடைக்காது. இயேசு ஆண்டவரோட பிரசன்னத்தில், அவர் கரத்தில் இந்த காயங்கள் வந்து ஒரு விடுதலை இருக்கு, ஒரு ஹீலிங் இருக்கு. ஆனா அதுக்கு நேரம் எடுக்கும். சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்திருக்கும், பல வருடங்களா இந்த காயங்கள்லாம் இருக்கும். ஒரு காயங்கள் சின்ன வயசுல இருந்து. சில பேருக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல சரியா மார்க் எடுத்திருக்க மாட்டாங்க, அதுக்கான சொன்ன விஷயங்கள் சில, அதனால வந்த வேதனைகள், அதனால வந்த அவமானங்கள்ல இருந்து வந்த வேதனைகள், எப்படி வேணா வந்திருக்கலாம் இந்த காயங்கள். இயேசு ஆண்டவர் வந்தது இதற்காக தான், நம்ம காயங்களை சரிப்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறார். நம்ம மகிழ்ச்சியுடன், எப்போது மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக அவர் வந்திருக்கின்றார். நம்ம இந்த காயங்கள் சரியாகணும் அப்படின்றதுக்கு முதல் படி அப்படின்றது அவர் பிரசன்னத்திற்கு இந்த காயங்களை கொண்டு வாங்க. நமக்கு இது எல்லா தீர்வும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் தீர்வை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரே, எனக்குள்ள பல வேதனைகள் இருக்கு, நம்ம உடனடியாக தீர்வு எதிர்பார்க்கிறோம். பல வருஷமா இது இருக்கும் நமக்கு, ஆனா உடனடியாக தீர்வு எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் உடனடியாக ஒண்ணும் நடக்காது, நேரம் எடுக்கும். அவரோட
அவரோட பூசையில் போய் அவரோட அர்ப்பணிங்க. காயத்தை அவர் காயங்களோடு சேர்ந்து அதை அர்ப்பணிங்க. மன்னியுங்கள் யாரெல்லாம் மன்னிக்க வேண்டியிருக்கும், எந்தெந்த வார்த்தைகள்னால, எந்தெந்த சூழ்நிலைகள் வழியாக. ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் என் கடவுளோட பிள்ளை. பல பாவங்கள் வழியாக நமக்குள்ள சில காயங்கள் வந்திருக்கலாம். நீ என்னை ஏமாத்திட்ட, பலவிதமான காயங்கள் வந்திருக்கலாம். இயேசுவாண்டவர் ஆவியானவர் நமக்காக வருவார். அவர் வார்த்தையை வாசிங்க, அதுல ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அது வழியாக நமக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனம் எடுத்து வாசிங்க. அவர் ஆவியானவர் நமக்காக பரிந்துரை செய்கின்றார். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக தருகின்ற வாக்கு தத்தம் ஜெரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் 4வது வசனம் எனக்கு ஒரு சுகம் தாரும் ஆண்டவரே. வாசிக்கிறீங்களா? எரேமியா 17:14. ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர். ஆமென். ஆமென். அவரே நம் புகழ்ச்சிக்குரியவர். அவர் சிலுவையை பாருங்க. அவர் பெற்ற வேதனையை விட நம்ம அதிகமாக பெறுங்க. சில நேரத்தில் நம்ம வேதனைகள் அதிகமா தெரியும், தெரியாதுன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி தோணும். அவர் பெற்றதை விட அதிகமா இருக்க மாட்டோம். காயங்கள் ஆழமாக இருக்கலாம், பல வருடமாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏசாயா 53:5வது வசனம், அவர் நம்ம காயங்கள், நம்ம வேதனைகள், நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் சிலுவையில் அவர் காயங்களால நமக்கு ஒரு ஹீலிங் தருவார். அவர் காயங்களை தியானிங்க. வாசிக்கிறீங்களா? ஏசாயா 53:5. அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமேன். ஆமேன். முழுமையான ஒரு விடுதலை கடவுள் உறுதியாக உங்களுக்கு தருவார். அதுதான் 102வது சங்கீர்த்தனம் 16வது வசனத்தோட ஒரு மைய பொருள் அப்படின்றது. முழுமையான ஹீலிங் கிடைக்கும். இதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை முழுமையா கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம மதியில. ஆனா உறுதியாக எல்லாம் பல வருடங்களா இருந்திருக்கலாம். என் காயங்கள்லாம் ஆடுறதுக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு என் கண்ணுக்கு என்னால சிந்திக்க முடிகிற காலம் வரைக்கும் எனக்கு காயங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நான் ஒரு விஷயத்த பத்தி என்னென்ன காயங்கள்லாம் சொல்லல, காயங்கள் மட்டும்தான், அவமானங்கள் மட்டும்தான் அனுபவிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நபர்களை தான் கடவுள் மேலா பயன்படுத்த முடியும். வாசிங்க. ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். ஆமென். ஆமென். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் கட்டி எழுப்புவார் முழுமையாக, ஒரு காயங்கள் இல்லாமல் நிறைவானவர்களாக. விண்ணக தந்தையை போல் நம்மளை மாற்றுவார். நீங்க அர்ப்பணிக்க தயாரா, விசுவசிக்க தயாரா? அதுதான் கேள்வி. நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். சரிங்களா? பலவிதமான காயங்கள் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து நம்ம காயங்கள் வந்திருக்கும், சகோதரர்கள்ட்ட இருந்து நமக்கு காயங்கள் வந்திருக்கும். நமக்கு நீங்க ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு டீச்சர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது உங்களுக்கு காயம் வந்திருக்கும். இப்ப நம்ம அதை அர்ப்பணிப்போம். கொஞ்ச நேரம் ஜெபத்தில் அர்ப்பணிப்போம். உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுவு மாண்டவரை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். எங்கள் காயங்கள் ஒவ்வொரு காயங்களையும் தொடு மாண்டவரை, உங்க காயப்பட்ட கரங்களால அதை தொடு மாண்டவரை. Healing. Be healed in the name of Jesus. Bind up all the broken wounds, Father, in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Bind up all the broken wounds. Cut every bondage. அனைத்து விதமான கட்டுகள், இந்த காயங்களால வந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுத்த மாட்டவரை. Bind and cast every unclean spirit in the mighty name of Jesus. எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும். Receive the peace of Christ in the name of Jesus we pray. நம்பிக்கை வைங்க. ஆவியானவர் இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. திருப்பாடல் 102:16. ஆண்டவர் கட்டி எழுப்புவார். இயேசுவே நன்றி. God bless you.
ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.